வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆன்மீக வேர்ல்ட் நிகழ்ச்சியில யாரை பார்க்க போறோம்னா, டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ பிரசன்ன ஜோதிடர். அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பத்தி கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். இதுல குறிப்பா பார்த்தா இப்ப எல்லாருமே முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். என்ன கஷ்டம் வந்தாலும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் ஒரு டைம்ல தெய்வ நம்பிக்கையே கிடையாம இருந்த இருந்த மக்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. தெய்வமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்ப தெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது ஆகி எல்லாருமே முருகனை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டோம். முருகா நீ எங்க இருக்க? எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் யாரு கையிலனாலும் இப்ப டாட்டூ போடுற அளவுக்கே ஆயிருச்சு. வேலை தூக்கி போட்டுக்கிறாங்க. வேலுண்டு மயிலுண்டு எதற்கும் பயமில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயுமே முருகன் வந்துட்டாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்கும்ல மேம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த முருகனை வணங்குனா நல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பாக இந்த ராசிக்காரர்கள் இந்த முருகனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க. சித்தர்கள் அதிகமா சித்தர்கள் முருகனை தான் நாடி போயிருப்பாங்க. ஒவ்வொரு முருகன் கோயிலையும் எடுத்துக்காட்டாக பார்த்தா பழனிக்கு கீழே பார்த்தா போகர் இருப்பாரு. சோ ஒவ்வொரு முருகன் கோயிலையும் சித்தர் இருப்பாரு. சித்தரோட பார்வையில நிக்கிற கடவுள் யாருன்னா முருகன் தான் காட்சி அளிப்பாரு. முருகன் தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறதும் சொல்லியிருப்பாங்க. சரி, ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த முருகனை வணங்கணும், அதுவும் சித்தர் எந்தெந்த முருகனை வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம்மா. கண்டிப்பா நீங்க சொன்னபடி சித்தர்கள் ராசிக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சூட்சும முறையில சில கோயில்களை கொடுத்துருக்காங்க. அப்போ சித்தர்கள் என்ன அப்படின்னா, அவங்க அனுபவிச்ச விஷயங்கள், இங்க போய் இந்த ராசினர் போனா இது நடக்கும் அப்படின்னு அனுபவிச்ச விஷயங்கள். அப்போ இந்த அனுபவம் அப்படிங்கிறது தான் சித்தருடைய வழிபாடு. அப்போ ஒவ்வொரு ராசியினரும் இப்போ ஒரு கோயிலுக்கு போறாங்க. எக்ஸாம்பிள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்க முருகன் அப்படிங்கிறதா சொல்றோமே ஒழிய, நாங்க இந்த கோயிலுக்கு போனாதான் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்படிதான் நடக்கும். இல்ல ஒரு குறிப்பா ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப எல்லாருமே இப்ப அதிகமா பார்த்தா திருச்செந்தூரை தேடி ஓடுறோம். எல்லாருமே போறோம். முருகன்னாலே படார்னு எல்லாருக்கும் ஞாபகம் வருது திருச்செந்தூர் தான். அதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாருக்கும் ஞாபகம் வருது பழனி. பழனி முருகனை தேடி ஓடுவோம். 12 ராசிக்காரர்களும் அந்த முருகனை வணங்கணுமா? இல்ல இந்த ராசிக்காரர் இந்த முருகனை போய் வணங்கினாதான் சிறப்பு அப்படின்னு ஏதாவது இருக்கா? திருச்செந்தூருக்கு எல்லா ராசினருக்கும் வராது. இப்போ ஒரு ராசினருக்கு திருச்செந்தூருக்கு கீழே சோலைமலைங்கிற முருகன் இருக்காரு, வாகனமலைன்னு ஒரு முருகர் இருக்காரு. அப்போ அந்த முருகர் தான் இவருக்கு கரெக்ட் அப்படின்னு வகுத்து வச்சிருக்காங்க. அப்ப சூட்சமம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப திருச்செந்தூர் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன். ஏன் அப்படின்னா அது சந்தனமலையை குறைந்த ஒரு கோயில். அப்ப பாதி சந்தனமலையே அங்க இல்ல, மீதி இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது சூர சம்ஹாரம் ஆகி வெற்றி வாகை சூடிய அமைப்பு. அப்ப அங்க போன வெற்றி கிடைக்கும், தொழில ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு சூட்சமா. இப்ப திருப்பதிக்கு போறாங்க. திருப்பதியில என்ன அப்படின்னா, அங்க பாத்தீங்கன்னா கொங்கண சித்தர் இருக்காரு. தொட்டதெல்லாம் பொண்ணு ஆகணும், தொட்டதெல்லாம் பொன் ஆகணும். என்ன சித்தர் இருக்காரு? கொங்கண சித்தர். கொங்கண சித்தர். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா காங்கேயத்துல அவர் தவம் இருந்தது. கொங்கண சித்தர் அங்க போய் என்ன பண்ணாருன்னா சமாதியானது. அப்ப சமாதியான இடம் எங்க? திருப்பதி. அப்ப திருப்பதியில என்ன கொட்டுது? பணம் கொட்டுது. இப்படி ஒவ்வொரு சித்தர்கள் தனக்கு என்ன வேண்டி தவம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துக்கு உண்டான அமைப்புல போய் உட்கார்ந்து அதை அனுபவித்து அந்த விஷயங்கள் ப்ரூஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனாலதான் சித்தர் ஏட்டில் எழுதின விஷயங்கள் எதுவுமே மாறுபடாது. அப்ப சித்தர் வழிபாடுன்னா அவ்வளவு பவர்ஃபுல். 100%. இப்போ நம்மளுக்கு 12ஆம் இடம் குருவோடைய மீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த மீன ராசி மீன லக்னத்துல இருக்கவங்க கண்டிப்பா கொஞ்சமாவது ஆன்மீக வழியில இருப்பாங்க. அவங்க சித்தர் வழிபாடு, முன்னோர்கள் இப்ப இறந்தவங்களெல்லாம் முன்னோர்கள் வழிபாடு அவங்க செய்வாங்க. அப்போ சூட்சமம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதன்படி இப்ப எங்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல எங்களுக்கு இந்த முருகன் போனனால கண்டிப்பா அந்த முருகன் போங்க. அதுதான் உங்களுடைய இப்ப அப்பா அம்மா நம்மளுக்கு எப்படி தனித்தனியா இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு முருகன் வழிபாடு ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த ஊர்ல இருக்கு, எந்த முருகன் நம்மளுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அவங்களுடைய காரியங்கள் தடங்கள் இல்லாம நடக்கும். இப்ப நம்மளுக்கு குலதெய்வம்
எல்லாத்துக்கும் ஒரே குலதெய்வமா? கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம். அதே மாதிரி தான் இந்த சித்தருடைய முருகன் வழிபாட்டு கூட, அது முருகன்னா சொல்லவே வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி முருகா எல்லாத்துக்கும் பயம் போய் நாம வாழ்க்கையில ஜெயிப்போம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெற்றி வாகிய சூடிய முருகன் குழந்தை வேலன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இங்க கொடைக்கானல்ல ஒரு குழந்தை முருகன் வேலப்பர் ஆமா இருக்காரு. ஆமா அப்போ அங்க என்ன விசேஷம் தெரியுங்களா? உங்களுக்குன்னு ஒரு விதிக்கப்பட்ட விதி இருந்தால் மட்டும்தான் அங்க போக முடியும். அந்த கோவிலுக்கு அந்த கோயிலுக்கு சும்மாவெல்லாம் வந்து நான் கொடைக்கானலே இருக்கிறவங்க கூட போக முடியாது. அந்த பூம்பாறை கிராமம் வந்து ஒரு மாந்திரிக மந்திரத்தால் கட்டுப்பட்ட ஒரு கிராமம். அப்ப அந்த குழந்தை வேலப்பர் கிட்ட நீங்க போய் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதற்கு விதி இருந்தால் மட்டும்தான் நம்ம போவோம். இல்லாட்டி கண்டிப்பா போக முடியாது. அப்ப இப்படி ஒவ்வொரு முருகரை நம்ம வந்து வச்சிருக்கோம். நம்மளுக்கு 6 படை முருகர். அதுல நீர்நிலையோட கீழே குன்றும் இல்லை மலை இல்லாத ஒரு முருகர் யாரு அப்படின்னா திருச்செந்தூர். அப்போ வித்தியாசமா ஒவ்வொரு முருகனுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அதன்படிதான் நம்ம 12 ராசிகளுக்கு சொல்றோம். அப்ப இந்த 12 ராசிகளுக்கு உங்களுக்கு கோயில்கள் மட்டும் இல்ல, அங்க போனா நம்மளுடைய விஷயங்கள் எது நடக்கும், பர்டிகுலரா எந்த விஷயம் நடக்கும், எந்த விஷயத்துக்காக நம்ம அங்க போறோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு. இதுல இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப 12 ராசிக்காரர்களும் இந்த முருகனை தான் வணங்கணும். அதுவும் சித்தர்கள் சொன்ன மாதிரி சித்தர்கள் வழிகாட்டின முறையில இந்த முருகனை வணங்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இதுல அந்த 12 ராசிக்காரர்களும் இந்த முருகனை போய் வணங்கும்போது, இப்ப இந்த முருகனை தான் வணங்கணும். ஒரு வேளை வச்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கணும் அப்படின்னா, அவங்க வந்து எந்த நாள்ல போய் வணங்கணும்? அதுக்குன்னு ஒரு நாள் இருக்கா? அதுக்குன்னு ஒரு கிழமை இருக்கா? இல்ல சில பேர் சொல்லுவாங்க, நீ முருகனை போய் வணங்கணும்னா செவ்வாய்க்கிழமை தான் போய் கும்பிடணும்னு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, நீ பிறந்த தினத்தில், பிறந்த நாளில், பிறந்த நட்சத்திரம் அந்த மாதிரியான நாட்களை வச்சு முருகனை போய் வணங்கினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி போய் வணங்கணும்? கண்டிப்பா நாட்கள் நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, பொதுவா செவ்வாய்க்கிழமை, இப்ப செவ்வாய்க்கிழமை போக முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? அதை விட அவங்க பிறந்த நட்சத்திரத்தை விட அடுத்த நட்சத்திரத்துல போனா தனம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம இப்ப நம்ம சித்திரையில வந்து பிறந்திருந்தோம்னா சித்திரை, இப்ப வந்து என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து நான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அப்புறம் விசாக நட்சத்திரத்துல போனா எனக்கு தனகாரிகமான அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். ஓ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற நட்சத்திரம். முன்னாடி நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம், பின்னாடி இல்ல, நம்மளுக்கு அடுத்த நட்சத்திரம். எப்பவுமே 1வது ஆப்ஷன்ல இருந்து 2nd அப்படிங்க வர்றது நம்மளுக்கு செட் ஆகும். அது எங்கனாலும் செட் ஆகும். இப்போ வந்து நம்ம நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் நம்மளுக்கு சூப்பரா செட் ஆவாங்க. அவங்களால நம்மளுக்கு ஏமாற்றம் இருக்காது. நீங்க ஒரு காரியம் நடக்கணும், ஒரு வேலை தேடி போறீங்க, ஒரு தொழில் நடக்கணும் அப்படின்னா உங்க நட்சத்திரத்தை பார்க்காதீங்க, அடுத்த நட்சத்திரத்தை பாருங்க. அதுதான் தனதானிய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ அதே இதை நம்ம உடல் குறை இருக்கு, இப்போ எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லை, எனக்கு எதுவுமே மருத்துவம் செட் ஆகலைன்னா உங்க நட்சத்திரத்துக்கு போகணும். நம்ம என்ன காரியத்துக்காக போறோமோ அதெல்லாமே 2nd ஆப்ஷன். நம்ம உடல் நலத்தை மட்டும் நம்ம கருதி போகிறது, நம்ம கர்மாக்காக போறோம், நம்ம தோஷ நிவர்த்திக்கு போறோம்னா நம்ம நட்சத்திரம் தான் சிறந்த வழி. சிறப்பு. சோ நான் முருகனை போய் வழிபடுறதுலயும் இத்தனை விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா சோ கண்டிப்பா இதுல வந்து குறிப்பா சொன்னீங்க, நம்ம நட்சத்திரத்துல போக கூடாது, நம்மளுக்கு அடுத்ததாக இப்ப ஒண்ணுனா ஃபர்ஸ்ட்னா அந்த செகண்ட், நம்மளுக்கு செகண்ட்ல வர நட்சத்திரத்தோட அன்னைக்கு போனா ரொம்ப சிறப்பா கண்டிப்பா. இருக்கும் அப்படிங்க. அதை விட என்னன்னா கரணம், இப்போ வந்து பவகரணம், பாவகரணம், கௌளவ கரணம், தைத்துளை கரணம், நம்மளுக்கு கரசை கரணம், பத்திரை கரணம், இப்படி வந்து இருக்கு. அப்போ கரண வழிபாடுன்னு இருக்கு. கரணம் தப்பினால் மரணம். மரணம். ஆமா. அப்ப என்னன்னா கரணனாத நம்மளுடைய ஜாதகத்துல கெட்டு போயிட்டா நம்மளுடைய விபத்துகள் நிறைய வரும், பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படிங்கிறதா இந்த ஒரு வழிபாடு. அப்போ கரணம் திதி அதையும் ஃபாலோ பண்றவங்க சூப்பரான முறையில வந்துருவாங்க. சிறப்பு. கரணத்தை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவாங்க. திதிகளை எடுக்கிறவங்க வந்து அவங்க சூட்சும முறை சூனியத்திலே சிக்க மாட்டாங்க. எல்லாமே திதி பார்த்து. ஓரைகள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து தோல்வியே போகாது. ஆஹா. இப்படி நட்சத்திரத்துல எடுக்கிறவங்க வெற்றியே இருக்கும். ராசி எடுக்கக்கூடியவங்க சில விஷயங்கள்லேருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு யோகம் வரும். அப்போ நம்மளுக்கு பஞ்ச அங்கம், பஞ்சபூதங்கள், பஞ்சசக்தி, பஞ்ச அங்கங்களே கொண்ட விஷயங்களை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு ஜாதகம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. சிறப்பு. புரியுதுங்களா? இது வந்து நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் என்ன காரணம், அந்த கரணத்துக்கு உண்டான சிம்பிள்
இப்போ எக்ஸாம்பிள் வந்து பவக்கர்ணம் வந்து இப்போ வந்து சிங்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க, கௌளவக்கர்ணம் பன்றி. அப்போ பன்றினா என்ன, வராகமூர்த்தி, பைரவி இந்த ஆஹா, மாதிரிலாம் இருக்காங்க. ஆஹா. அவங்க உருவத்தை தினம்தோறும் பார்க்க பார்க்க அவங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கும். சிறப்பு. இப்போ நாகவகர்ணம்னு ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நாகவகர்ணத்துல மந்திரம், மாந்திரீகம், திருட்டுத்தனம் இது செய்கிறவங்களாம் அந்த கர்ணத்துல இருப்பாங்க. அப்போ 6 கர்ணங்கள் 11 கர்ணங்கள்ல 6 கர்ணங்கள் நல்ல உத்தமமான ஒரு கர்ணங்கள். இப்போ மீதி கர்ணத்துல மேக்சிமம் யாரும் இருக்கவே மாட்டாங்க. அப்படி இருந்தா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் சூட்சமமா இந்த முருகனை வழிபட்டா போதும், மனதார எல்லா வகையான செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சித்தர்கள் சொன்னவாறு சூட்சமமான முருகன் கடவுள் எந்த கடவுள்? இப்போ இது 10 ஸ்தானம் வந்து 10ஆம் இடம். 10னா என்ன, தான தர்மம் கர்மா. அப்போ கர்ம வினையில நம்ம சிக்கியிருக்கோம், அது ரொம்ப பாயிண்ட்டு. இது வரைக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள கர்மான்னு நம்ம தொடவே இல்லை. அப்போ ஒரு கர்மா நம்மளுக்கு எங்க தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் தான். 10ஆம் இடம். அப்போ அந்த சனி பகவானோட ஆதிக்கத்துல அது இங்க இருக்கு. அப்போ அந்த 10ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய மகர ராசி ரொம்ப பலமா இருப்பாங்க. அப்போ அந்த திருவோண நட்சத்திரம் அப்பப்போ மைண்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க, ஒரு மென்டல் அப்செட்டாக ஆகிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டாக சமைப்பாங்க. ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்களோட சமையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபுட்டு பிரியரும் அவங்களா இருப்பாங்க. அப்போ தொழிலே ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா ஆளுமையாக செய்வாங்க. அவங்களுடைய கர்மாவை தீர்க்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பக்கம் முருகன். அது வந்து திருச்செந்தூர் அருகில தான் இருக்கு. அப்போ அந்த முருகன் நீங்கள் போய் பார்க்கும்போது உங்கள் கர்ம வினையிலேருந்து விடுபட்டு வருவீங்க. அப்போ யாரெல்லாம் கர்மாவை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் திருச்செந்தூர் போகிறது நம்ம விசேஷமான விஷயம். ஓகே, சிறப்பு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த முருகனை வழிபடும் போது நீங்கள் சொல்வீங்க, முருகனை பார்க்க போனால் வந்து ராஜக்கனி கொண்டுட்டு போகணும், இத்தனை விளக்குகள் போடணும், ஸோ இந்தந்த காரியத்துக்குன்னு விளக்கு எண்ணிக்கை இருக்குது, அந்த மாதிரி போடணும். இப்போ இந்த முருகனை வழிபடும் போது எத்தனை விளக்குகள் போட்டு விளக்கு வந்து 10 விளக்கு, கர்மா 10 தான் போடணும். 10 தான் போடணும். செம்பக்க முருகன் என்னன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு அணையா விளக்கு இருக்கு இல்லையா, ஒரு செம்புலியோ இல்லை பித்தளையோ அணையா விளக்கு அங்கே வாங்கி கொடுங்க. அப்போ உங்களுடைய ஜோதி உங்களுடைய வினையை தீர்த்துரும். அந்த தினம்தோறும் எரியக்கூடிய ஜோதி உங்களுடைய வினையெல்லாம் தீர்த்து வம்சாவளி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் அப்பா அப்படி இருந்தார், என் தாத்தா அப்படி இருந்தார், அந்த வம்ச பிரச்சனை இருக்கவே இருக்காது. லேட் திருமணம் இருக்காது, லேட் குழந்தை வாய்ப்பு இருக்காது. வாழ திடீர்னு வந்து ஏதாவது பிரச்சனை ஆகிடு பிரிஞ்சிடறாங்க. அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறது தான் கர்மான்னு சொல்லுவோம். அந்த வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனை இங்கே தீர்ந்துடும். சிறப்பு. ஸோ கேட்கும் போதே கொஞ்சம் ரொம்ப யாராக இருந்தாலும் வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளே தீர்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்க போங்க. ஸோ கர்மாவை தீர்க்கணும்னா இந்த முருகனை போய் பார்த்தா போதும். கண்டிப்பா பார்த்தா உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். சில பேருக்கு வந்து உடம்பு முடியாம ஆகிக்கிட்டே இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க, முன்னொரு ஒரு நோய் வந்தாலே, ஒரு வியாதி வந்தாலே, ஈவன் ஒரு சுகர் வந்தாலே என்ன சொல்லுவாங்க, உங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும், இல்லை அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும், அதுதான் இந்த குழந்தைக்கும் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்கும் இந்த முருகனை போய் வழியா இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் போகலாம். செம்பக்கம் முருகன் அப்படிங்கிறது திருச்செந்தூர் பக்கத்துல தான். அப்ப திருச்செந்தூருக்கு என்னெல்லாம் வலிமை இருக்கோ அதெல்லாமே இங்க இருக்கும். அதுக்கு திருச்செந்தூர் சுற்றி பக்கம் நிறைய கோயில்கள் இருக்குது. இப்போ முருகன் கோயில் நிறையா இருக்குது. அவங்க எல்லாமே தாண்டி தான் திருச்செந்தூருக்கே வந்திருப்பாங்க. அப்போ சில பேர் வந்து ஒரே கண்ணோட்டத்தில் போகிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி கோயிலெல்லாம் தெரியல. சிறப்பு.